பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல எழிலும் செழியனும் தாத்தாவோட அஸ்தியை எடுத்துட்டு வராங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் காரியம் பண்ணதுக்கு அப்புறம் செழில், எழியன், பழனிசாமி எல்லாரும் அஸ்தியை கரைக்கிறதுக்கு போறாங்க. எழில் தான் அஸ்தியை கரைக்கிறாரு. அப்புறம் ராதிகா கிட்ட நான் என்ன பண்ணேன்னு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறாங்க. நியாயமாக பார்த்தா என் வாழ்க்கையை பாழாக்கினதுக்கு நான் தான் அப்பா மேலே கோவம் படணும். விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்தே அவர் சொன்ன மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நான் போடணும், அவருக்கு பிடிச்ச சாப்பாடை தான் நான் சாப்பிடணும், அவர் சொன்ன மாதிரி தான் நான் நடந்துக்கணும்னு நானும் அதே மாதிரி நடந்துக்கிட்டேன். அவர் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கலனாலும் நான் என் கடமையிலேருந்து மாறவே இல்லையே. என் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன், என்னோட அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன், எனக்கு பிடிக்காத மனைவியாக இருந்தாலும் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது தப்பா? அப்போ அவங்க எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை கொடுத்தது தப்பு இல்லையா? இது எப்படி நியாயமாகும்? இதை சொல்லி சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என் அப்பா மேலே எனக்கு கோவம் இல்லை ராதிகா, அவர் அப்படிதான் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாரு. அதனால அவர் சொன்னதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என் அம்மா சிரிச்சா நான் சிரிப்பேன், என் அம்மா அழுதா நான் அழுவேன். எல்லாமே என் அம்மாக்காக தானே செஞ்சேன். அவங்க எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே, இதை என்னால் தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய பாவத்தை என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில் பாக்கியா விட என் அம்மாவை தான் நான் அதிகமாக வெறுக்கிறேன். என் அம்மா தான் என்னோட முதல் எதிரி ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா இப்போவாது உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனி அம்மா நாங்கள் போய் நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் இனிமேல் போய் அங்கே நிற்க போகிறேன்? அவங்களுக்கு தான் பாக்கியா இருக்காளே, பாக்கியா அவங்கள பார்த்துப்பா. ஆனால் நான் இதை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு.